ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கருவேப்பிலை வந்து இந்த கிளையோட வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வாளியில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு எண்ணெய் காசு போகிறோம் ஃப்ரெண்ட். அந்த எண்ணெய் தலைக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை முடியெல்லாம் பிளாக் ஆகிடும். குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என் சிஸ்டர் பொண்ணுக்கு அப்படி தான் அந்த பேபி முடியெல்லாம் ஒரே வெள்ளை முடியாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி காய்ச்சி இது யூஸ் பண்ணதால் அதெல்லாம் பிளாக்காக மாறிச்சு, வெள்ளை முடியெல்லாம் இல்லை. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா மைய அரைக்க முடியும். அதே போல் இந்த எண்ணெய் காய்ச்சும் போது நம்மளுக்கு வந்து அந்த கடாய் நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சத்துக்கள் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் கிடைக்கும். நான் இந்த கடாயில் தான் காச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் கடாயில். தண்ணி ஊற்றி அந்த பேஸ்ட்டை கிளியராக இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணலாம். இந்த தண்ணி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி காய்ச்சும் போது அந்த எண்ணெயோட ஜாயின் ஆகிடும், பட் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இந்த எண்ணெய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செக்கில் ஆட்டின எண்ணெய். நான் வந்து ஒரு 5-6 பாட்டில் வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சமையலுக்கு ஒரு பாட்டிலு, அப்புறம் அடிக்கடிக்கு நான் எண்ணெய் காசுவேன் ஒரு லிட்டர் ஊற்றி. இப்போது இது நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதால கொஞ்சம் கரைஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு கட்டியாக இருந்துச்சு. இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஊற்றுறேன். பட் நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குகிற எண்ணெயாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த பெனிஃபிட்டு நம்ம மண்டைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் ஃபுல்லாக இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா கருன்னு முடியாகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்ரு ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கிற அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு கம்மியாக கிடைச்சாலும் நீங்கள் அதுக்கு பதில் வந்து இந்த செம்பருத்தி இலெல்லாம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம கிண்டிக்கலாம். ஃபுல்லாக அதில் எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆப்பில் இந்த விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, எண்ணெய் பாட்டில் இப்படி முடி வளரும் அப்படி முடி வளரும்னு. அவங்க என்ன தான் நம்ம அவங்க ஆட் பண்ணி நம்ம வாங்கினாலும் அதில் கண்டிப்பாக 1% 2%ஆவது கெமிக்கல் இல்லாமல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ நல்லது, எந்த கெமிக்கலும் கிடையாது. அவங்க சும்மா ஒரு 3 மாதத்தில் முடி வளரும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பண்ணுறது அதுக்கு கம்மியாகவும் 2 மாதத்துலேயும் நம்மளுக்கு நல்ல க்ரோத் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு 4 மாதம் கழித்து கூட நம்மளுக்கு கண்டிப்பாக முடிக்கு எண்ணெய் செட் ஆகிட்டு நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்மளுக்கு 1 மாதத்துக்கு வந்து 1 இன்ச்சு முடி வளரும். அதே மாதிரி 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு 12 இன்ச்சு முடி வளரும். அது இயற்கை. அதை தாண்டி நம்ம இதெல்லாமே நம்ம பூசும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் அது இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீன் கலர் எவ்வளோ, அந்த எண்ணெய் ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனிஷாக வந்திருக்கு. ஆனால் நம்ம எந்த கம்பெனிக்காரங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு நேர்மையாக நம்ம கடையில் எது வாங்கினாலும் ஓரளவு இருந்துச்சு. அதில் யாரோ ஒருத்தர் தான் சீட்டிங் பண்ணது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பணத்தை சம்பாதிக்க தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது தவிர அதை யூஸ் பண்ணுற மக்கள் எந்த மாதிரி ஆவாங்கன்றது அவங்களுக்கு அது முக்கியத்துவமே கிடையாது. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எண்ணெய் வீட்டில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம வீட்டிலவே செஞ்சு யூஸ் பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை சார்ந்தவங்களும் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் மனசில் படுறதெல்லாம் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எப்படி இது எடுத்துக்கின்னு எனக்கு கமாண்டு பண்ண போகிறீங்க, இல்லை இது என்னன்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனால் என்னோடய மனசில் நான் எப்படின்றது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப என் சேனலில் அப்படி போகும் இப்படி போனேன். என் சேனலில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஃப்ரெண்ட், முன்னேற்றம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் வந்து நான் 1 லிட்டருன்றதால இதை 20 நிமிஷமாக இது குக் ஆகிருக்கு. 20 நிமிஷத்துலேயே சூப்பராக குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாறு ஃபுல்லாக இறங்கிச்சு.
நம்ம வடிகட்டி உடனே வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு கூட வடிகட்டலாம். ஏன்னா இது ஃபுல்லாக அப்படியே ஊறி ஊறி நல்லா ஃபுல்லாக அந்த கருவேப்பிலை இருக்கிறது ஃபுல் சத்துக்கள் நம்ம எண்ணெய்க்கு கிடைக்கும். நம்ம நாளைக்கு கூட இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நான் 20 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இப்போ ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கடாய் ரொம்ப நல்லா தின்னாக இருக்கிறதுல நம்மளுக்கு எண்ணெய் ஒன்றும் ஆகாது. ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட். எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த எண்ணெயை ரெடி பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த எண்ணெயை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கும் சரி நீங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது தடவுங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு அதிகமான டிப்ரெஷன் தான் ஃப்ரெண்டு. இந்த முடி கொட்டுறது, இந்த வெள்ளை முடி வர்றதெல்லாம். ஆமாம், டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன் இல்லாதவங்க இல்லை, இருக்கிறவங்கள இல்லாதவங்க வரைக்கும், வீடு வாசல் இல்லாதவங்க எல்லாருக்குமே டிப்ரெஷன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து டிப்ரெஷன் தான் இந்த காலகட்டத்துக்கு நோய். சுகர் கூட 2வது பட்சம்தான். டிப்ரெஷன் தான் முதல் நோயாகவே இருக்குது. அதனால் நம்ம இந்த எண்ணெய் தடவணுன்னா நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியும் சரி, கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா முடி வளரும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.